ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ நம்ம சேனலில் வருது. இந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. அதனால் இதுக்கான வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டுடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டு மிளகு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு காஷ்மீரி வத்தல் ஒரு 4-5 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலா பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவில் மீன் குழம்பு செய்கிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நம்ம மசாலா பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிக்கு நம்ம போட்டுக்கணும். இது வந்து அடுப்பு தீ கொஞ்சம் குறைச்சி வச்சு இது லேசாக நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ இடித்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா நிறம் மாற அளவுக்கு வதக்கிடணும். கூடவே வெள்ளைப்பூடும் சேர்த்து போட்டிருக்கேன். வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்து போட்டு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா புளி தண்ணியும் ஊற்றிடணும். இது வந்து மசாலா அரைச்சி வச்சுருந்த தண்ணி. அது கூட நம்ம வந்து புளி தண்ணியும் சேர்த்து போட்டு உப்பு தேவைக்கு ஏற்ற மானிக்கு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் போட்டேன். இது மீனும் போட்டேன். அது வந்து வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. என்னால் அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறமா அது மீனையும் அந்த மாங்காயும் போட்டு ஒரு 5லிருந்து அதாவது ஒரு கொதி வரணும் ஃபஸ்ட்டு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடணும். சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா இது வந்து நல்லா மீன் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலையில் வச்சது நம்ம சாயந்தரமாக சாப்பிட்லாம். இல்லை முதல் நாள் நைட்டு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாங்காய் வேணால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வேணால் போடலாம். ஆனால் ரொம்ப புளிப்பு வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் நான் வந்து மீனோடையே சேர்த்து போட்டு வேக வச்சிட்டேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் இது மாதிரி கொஞ்சம் லாங் வீடியோஸ் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு.